சிவதத்துவ சோம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராஜேஸ்வர யோகம். அதாவது ராஜயோகங்கள் பற்றி தொடர்ந்து நாம் வரிசையாக பதிவுகள் கொடுத்து வந்திருக்கிறோம். அதில் ஒரு பதிவாக ராஜேஸ்வர யோகம் பற்றி இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு அபூர்வமான ஒரு யோகம். அதாவது இந்த யோகத்தின் விதி என்னவென்று பார்க்கும்போது, ஒருவருடைய ஜாதகத்தில் ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சந்திர பகவானும், இந்த இரண்டும் ராஜ கிரகங்கள், ராஜாராணி. இந்த ராஜகிரகங்களான சூரியனும் சந்திரனும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் தனுசு ராசியில், அதாவது குருவின் வீடு என்று சொல்கிறார்கள், தனுசு ராசி மீனராசி. இந்த தனுசு ராசி மீனராசியில் சூரியன் இருக்க, சந்திர பகவான் கடகராசி, துலாம் ராசி, ரிஷப ராசி, இந்த 3 ராசியில் ஏதோ ஒன்றில் சந்திரன் இருக்க வேண்டும். சூரிய பகவான் தனுசு ராசியிலேயோ அல்லது மீன ராசியிலோ இருக்க வேண்டும். சந்திர பகவான் கடகராசி, ரிஷப ராசி, துலாம் ராசி, இந்த 3 ராசியில் ஏதோ ஒன்றில் சந்திர பகவான் இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை குரு பகவான் இந்த சூரிய பகவானையோ அல்லது சந்திர பகவானையோ 5, 9ஆம் பார்வையாக பார்க்க வேண்டும். 5ஆம் பார்வையாக அல்லது 9ஆம் பார்வையாக இந்த சூரிய பகவானையோ அல்லது சந்திர பகவானையோ பார்க்க வேண்டும். இப்படி அமைந்திருக்கக்கூடிய ஜாதகத்தில் அவர்களுக்கு ராஜேஸ்வர யோகம் உண்டாகும் என்று ஜோதிட வித்தியாகும். இது கொஞ்சம் அபூர்வமாக கிடைக்கக்கூடியது. ஆனால் அந்த மாதத்தில் பிறப்பவர்களுக்கு, அந்த ராசியில் பிறப்பவர்களுக்கு குருவினுடைய பார்வை இந்த 2 கிரகங்களுக்கு ஏதோ ஒரு கிரகங்களுக்கு வந்துவிட்டால் யோகம் அமைய வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு சக்தி வாய்ந்த ராஜயோகமாகும். சூரியனை போன்ற ஒரு சக்தி, கௌரவம், மரியாதை அந்த நபர் அடைவார்கள். சந்திரனை போன்ற வசீகரம் மற்றும் இனிமை, எல்லாரோடும் கலந்து பழகுதல் போன்ற தன்மையும் அவருக்கு கிடைக்கும். இந்த 2 யோகத்தினுடைய கூட்டாக அவர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்களாக, புத்திசாலிகளாக, அந்த சமுதாயத்தில் பெயரும் புகழும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் நல்லா பணம் சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர்களாக, அரசாங்கம் சார்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். செல்வந்தர்கள், வளமானவர்கள் என்று நூல்கள் சொல்கின்றன. அதாவது அரசர்களால் அல்லது பொது சமுதாயத்தால் வெகுமதி பெறக்கூடிய வாய்ப்பும், உயர்ந்த நிலை அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. சமுதாயத்தில் அனைத்து மக்களாலும் அவர்கள் பழகுபவர்களாக, ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ராஜேஸ்வர யோகம் இது இயல்பிலேயே ஒரு குடும்ப வாழ்க்கைக்கும் பலம் கொடுக்கும், ஒரு இனிமையான பலன்களை தரும். ஆக இந்த ராஜேஸ்வர யோகம், அதனுடைய விதியும் அதனுடைய பலன்களும் பார்த்தோம். நான் அடிக்கடி சொல்வதுதான், எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் அது லக்னத்திற்கு நல்ல விதமாக அமைந்திருக்க வேண்டும். மற்ற கிரகங்களுடைய தாக்கம் எப்படி இருக்குது என்று பார்க்க வேண்டும். அந்த கிரகங்கள் அமைந்த விதம் எப்படி இருக்குது என்று பார்க்க வேண்டும். அப்போதுதான் பலன் முழுமையாக வரும். சூரியன் மீனம் அல்லது தனுசு ராசியில் இருக்க, சந்திரன் கடகம், ரிஷபம், துலாம் ராசியில் இருக்க, இந்த 2 பேர் 5 அல்லது 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கும்போது இந்த ராஜேஸ்வர யோகம் ஏற்படுகின்றது. அதனுடைய பலன்களை பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.